ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். உளுந்த வடை நான் எப்படி செஞ்சுருக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். போகலாமா வீடியோக்குள்ளே? 1/4 கேஜி உளுந்து எடுத்துகிட்டு நைட்டு 11 மணிக்கே ஊற வச்சுட்டேன். ஏன்னா காலையிலே டிஃபனுக்கு ரெடி பண்ணணுங்கிறதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் 6:30 மணிக்கு அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதில் உப்பு எதுவுமே போடாமல் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. இந்த சைஸில் நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாகவே கட் பண்ணியிருக்கேன். பசங்க வாயில் போட்டு மெல்லும் போது கூட அது பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப காரம் தெரியும். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ மாவில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த க்யூபாக இருக்கிறது செப்பரேட்டாக அந்த வெங்காயம்லாம் ரொம்ப ஒட்டி இருக்குது இல்லையா, பீஸ்லாம், அதெல்லாம் தனித்தனியாக மாற மாதிரி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு வடை செய்யலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சதும் வடை போடலாம். இப்போ காஞ்சிருச்சு ஆயிடு. என்னடா கையில் உளுந்த வடைனா ஹோல் போட்டு நடுவில் ஓட்டை போட்டு போடணுமே நினைக்கிறீங்களா? இப்படி போடுறாங்களே கரண்டிட்டு அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் மாவு ஹோல் போட்டு செய்ய முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அதனால் திடீர்னு ஒரு இதில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. அதனால் ஹோல் போட்டு என்னால் செய்ய முடியல. ஆனால் சூப்பராக முறுமுறுன்னு வந்திருக்குது. இப்போ இதில் ஒரு சூப்பர் ட்ரிக் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் இந்த மாதிரி கரண்டியில் இப்படி மாவு ஆஃப் எடுத்து போட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒட்டிக்குதுங்கிறதுனால இந்த பவுலில் இப்படி தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப கொஞ்சம் மாவு எடுத்து போட்டேன். அப்படி நல்லா விழுந்துருச்சு எண்ணெயில். இதே மெத்தடில் எல்லா மாவையுமே இந்த மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உளுந்த வடை சூப்பராக வந்திருக்கு. மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோல் வரலையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். எப்படி வடை பிக்கும்போது சவுண்டு வந்து பாருங்களேன், சூப்பராக கரக்கு சவுண்டு வருது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.